Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆஃபலி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 14 days தான் நம்ம கையில் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 9th ஸ்டார்ட் ஆகுது. சில ஸ்கூலில் அது தாண்டி இன்னும் ஒரு 2 or 3 days ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்மளுடைய போர்ஷன்ஸை எப்படி படிக்க போகிறோம், 8 சாப்டர்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸை எப்படி கவரேஜ் பண்ண போகிறோம் என்பதற்காக நம்ம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐடியாஸ் கொடுக்குறோம். நம்ம பிளான் ஏ என்பது கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதை மட்டும் படித்தா போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் பிளான் பியும் சேர்த்து படிக்கலாம். இன்னும் சூப்பராக படிக்கிற பிள்ளைகள் அல்லது கிளாஸில் ரொம்ப டாப்பர்ஸாக இருக்கிற பிள்ளைகள் பிளான் சியும் சேர்த்து படிக்கலாம். ஆனால் இது எல்லாமே 14 டேஸ்க்குள்ளாரே நம்ம முடிச்சாகணும். இப்போ 14 டேஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் ஏ. பிளான் ஏல ஒரு 50 மார்க் டார்கெட். 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம், ஃபெயிலே ஆக முடியாது மேக்ஸில். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா புக் பேக்கில் இருக்கிற இந்த 125 1 மார்க்கையும் தினந்தோறும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக எவ்ரி டே ஒரு எக்ஸசைஸாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு 1.6னா நாளைக்கு 2.10, நாளைக்கு 3.20, நாளைக்கு 4.5, நாளைக்கு 5.5, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எவ்ரி டே இந்த 14 டேஸையும் இந்த 8 எக்ஸசைஸை திருப்பி ஒரு 2 முறையாவது போட்டு பார்த்துருங்க, அல்லது மனப்பாடம் பண்ணிடுங்க, அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ புக் பேக் 1 மார்க் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா புக் பேக் 1 மார்க்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 10 கொஷின்ஸ் புக்கில் இருந்தே வந்துடும். 4 கொஷின்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிரியேட்டர்ல கேட்பாங்க. நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணினே வரீங்க ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னா அந்த கிரியேட்டர் 1 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ தற்சமயத்துக்கு புக் பேக் இருக்கிற 1 மார்க்ஸ் இந்த ஆஃப் இயருக்கு தரவு பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்க கிரியேட்டட் 1 மார்க் கேட்டிருந்து நீங்க ஃபுல் போர்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிரியேட்டட் 1 மார்க்ஸையும் அட்டன் பண்ண முடியும். இப்போ பிளான் ஏல நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மளுடைய டேஞ்சன்ஸோ அல்லது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோ. எக்ஸசைஸ் நம்பர் 4.1 4.4ல நான் கொடுத்துருக்கிற சம்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்கில் ஒரு 8 மார்க் வருதுன்னு வச்சுப்போம். நம்ம அதுக்கு அடுத்தது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 மார்க் வருதுன்னு வச்சுப்போம். ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மார்க் கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ 2 எக்ஸசைஸ் படித்தா போதும், 4.1 or 4.4. அதில் நான் கொடுத்துருக்க இந்த சம்ஸ், இதில் ஒரு 4 சம், இதில் ஒரு 6 சம், இதை தரவாக பார்த்துருங்க. இதை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இதை முடிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 22 மார்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 3.16 3.15 கிராஃபுக்கு வரும். கிராஃபில் 3.16ல இருந்து ஒரு 7 கணக்கு கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி 3.15ல இருந்து ஒரு 8 கணக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போது இந்த கிராஃபும் ஜாமெட்ரிக்கும் மிக முக்கியமான விஷயங்கள், கால்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் கூட பிழை வந்துடக்கூடாது. டயக்ராம்ஸ் நீட்டாக இருக்கணும், உங்களுக்கு பென்சில்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் டயக்ராம், ரஃப் டயக்ராம், மெயின் டயக்ராம் போட்டால் போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதவே வேண்டாம். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து கஷ்டப்படாதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷனே வேண்டாம், வெறும் ரஃப் டயக்ராம், மெயின் டயக்ராம், மெஷர்மெண்ட் கரெக்டாக எழுதிங்கன்னா போதும். அலைச்சி போடாதீங்க தயவுசெய்து. டபுள் கோடு வர மாதிரி பார்த்துக்குங்க. டபுள் கோடே வரக்கூடாது ஜாமெட்ரியில். கிராஃபும் நீட்டாக வரைங்க. 1க்கு 2 வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பாஸ் பிளான்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் கவரேஜ் பண்ணி ஆகணும். அப்போ பிளான் ஏ பிரகாரம் ஜாமெட்ரி முடிச்சாச்சு, கிராஃப் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் இருக்கிற 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், முடிஞ்சா யூனிட் எக்ஸசைஸ்ல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சா கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் அதையும் போட்டு பாருங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் இந்த சம் தெரியாம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. இந்த சம் தெரியும்னா அக்யூரேட்டா இருக்கணும், ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. நீங்க இந்த சம் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக்கே இல்லாம கிளீனா போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலா மார்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 40 மார்க் தொட்டு இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது 5.1 நம்மளுடைய கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில போயிட்டு 5.1ல ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர், கொலினியர் வச்சு சம்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற சம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். 5th சாப்டர் ஒரே ஒரு எக்ஸசைஸ், அதோட 8.3 8.4 ப்ராபபிலிட்டி தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா இன்னொரு 5 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறீங்க, 5.1 முடிக்கிறீங்க, அதோட எங்க வரீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்கு 8.3 8.4ல வந்துட்டு இந்த 2 எக்ஸசைஸ்ல இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது 2.4ல இருந்து 2.9 வரைக்கும் இருக்கிற சம்ஸ் பிளான் ஏல நான் கொடுக்குறேன். நான்
2.4ல இருந்து 2.9 வரைக்கும் இருக்கிற சம்ஸ். இதை படிச்சீங்கன்னா இன்னொரு 5 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு 55 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. அப்புறம் டைம் இருந்தா கூட நீங்க பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அல்ஜிப்ரால எல்சிஎம், ஜிசிடி, சிம்பிளிஃபை, ஸ்கொயர் ரூட் 3.2ல இருந்து 3.8 வரைக்கும் இருக்கிற சம்ஸ். அதுல படிச்சிட்டீங்கன்னா இதுல ஒரு 62 மார்க் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஷெட்யூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா 62 மார்க்குக்கு உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். இந்த 62 மார்க்ல பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா இருக்கும் உங்களுக்கு. அந்த அல்ஜிப்ரா கூடயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் இருக்கும். செகண்ட் சாப்டர்ல செலக்டட் எக்ஸசைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8th சாப்டர்ல செலக்டடா 2 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். 5th சாப்டர்ல ஒரு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறீங்க, அதோட 5th சாப்டர்ல போய் ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிறீங்க, அதோட 8.3 8.4 முடிக்கிறீங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல 2.4 இருந்து 2.9 வரைக்கும் முடிக்கிறீங்க. அல்ஜிப்ரால 3.2ல இருந்து 3.8 வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பிளானியே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். தோராயமாக ஒரு 62 மார்க் நீங்க படிச்சிருப்பீங்க. மிஸ்டேக் இல்லாம தரவா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா 62 மார்க்குக்கு அப்படி இப்படி ஏதாவது 1-2 மார்க் மிஸ் ஆனா கூட, அல்லது நான் சொன்ன சமயம் ஏதாவது 1-2 வராம போனா கூட 50 மார்க் தாராளமா கான்கிரீட்டா கேரண்டி. ஆனா பிளான் ஏவை மிஸ் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணிடணும். பிளான் ஏ முடிச்ச மாணவர்கள் 14 டேஸா பிளான் ஏவே தான் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃபலி எக்ஸாம் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60 மார்க் தான் வரும். ஆனா சில பிள்ளைகள் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லயே நான் கொடுத்த பிளான் ஏவை முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் பிளான் ஏ முடிச்சிட்ட பிறகு பிளான் பிக்கு வந்துடுங்க. பிளான் பி என்பது எப்படின்னா ஒரு 75 மார்க் டார்கெட்டா பேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போற சம்ஸ். இந்த 75 மார்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏத்துவோம். நான் என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம ஏத்த போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ஃபுல்லா பார்ப்போம். முன்னாடி பிளான் ஏல செகண்ட் சாப்டர்ல செலக்டிவா தான் பார்த்தோம். இப்போ செகண்ட் சாப்டர்ல ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ 2.1ல இருந்து 2.9 வரைக்கும் திருப்பியும் அனைத்து இம்பார்ட்டன்ட் சம்ஸும் கொடுத்துருக்கேன். நான் பிளான் ஏலே பாதி முடிச்சிருப்பீங்க. இப்போ பிளான் பியில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை முடிச்சிட்ட பிறகு அல்ஜிப்ரால ஃபர்ஸ்டே நம்ம முக்காவாசி முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எக்ஸசைஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 3.1 3.2 நான் முன்னாடி கொடுக்கல, 3.1 முன்னாடி கொடுக்கல, அது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 3.9ல இருந்து 3.14 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிளான் பியில் சக்சஸ்ஃபுல்லா நவுந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தரவா போட்டு பாருங்க. அதுல எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இது மேட்ரிசஸ்ல 3.17 3.18 3.19 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ அல்ஜிப்ரா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிட்டே வருது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆல்ரெடி 5.1 படிச்சிருப்பீங்க. கூட 5.2 5.3 5.4ஐயும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதை முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில ஆல்ரெடி 8.3 8.4 படிச்சிருப்பீங்க. கூட 8.1 8.2 படிச்சு முடிச்சிருங்க. இப்போ பிளான் பி போயிட்டு இருக்குது. இந்த பிளான் பிரகாரம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 80+ மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச பிளான் ஏ கூட இந்த பிளான் பியும் மிக்ஸ் பண்ணீங்க. பிளான் பில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்கம்ப்ளீட்டா வச்சிருந்த எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ்ல இன்கம்ப்ளீட்டா இருந்தது முடிச்சிருப்போம். தேர்ட் எக்ஸசைஸ்ல இன்கம்ப்ளீட்டா இருந்தது முடிச்சிருப்போம். 5th எக்ஸசைஸ்ல இன்கம்ப்ளீட்டா இருந்தது முடிச்சிருப்போம். 8th சாப்டர்ல இன்கம்ப்ளீட்டா இருந்தது முடிச்சிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தேர்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 5th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 8th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு இன்னும் 4 இருக்குது, அதுக்கு அடுத்தது 6 இருக்குது, அடுத்தது 7 இருக்குது. இது மூணுமே பிளான் சில வரும். அப்போ பிள்ளைகள் ரொம்ப ஸ்மார்ட்டா படிக்கிற பிள்ளைகள் பிளான் ஏ பிளான் பிக்கு ஒரு 3 டேஸ் எடுத்துங்க. 6 நாள் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இன்னும் ஒரு 14 நாள் 15 நாள் நம்ம கையில இருக்குது உங்களுக்கு. இப்போ மீதி இருக்கிற டேஸ்ல அந்த 8 டேஸ்லயோ அல்லது 9 டேஸ்லயோ நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னா பிளான் சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இப்போ பிளான் சில பாத்தீங்கன்னா ஃபுல் சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். 6.1ல இருந்து 6.4 ட்ரிகனாமெட்ரில இருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் நீங்க தாராளமா போட்டு பாருங்க. 6 சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு 7 சாப்டர்ல 7.1ல இருந்து 7.4 வரைக்கும் இருக்கிற மிக மிக முக்கியமான சம்ஸ் ஒரு சம் விடாம அனைத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதை முடிச்சிட்டீங்கன்னா அதோட 4th சாப்டர் லாஸ்டா 4th சாப்டர்ல பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்குலர் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம் இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தா கான்வர்ஸ் படிங்க. ஆனா இப்போ அட் ஸ்டேஜ் இந்த ஆஃப் இயர்லிக்கு டைம் இருக்காது உங்களுக்கு. அட்லீஸ்ட் இந்த சம்ஸையாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கடைசி சென்டம் பிளான்ல இருக்கிறோம். அப்போ பிளான் ஏ முடித்த மாணவர்கள் பிளான் பிக்கு வாங்க, பிளான் ஏவும் பியும் முடித்த மாணவர்கள் பிளான் சிக்கு வாங்க. இருக்கிற 14 டேஸ்ல பிளான் ஏ மட்டும் தான் படிக்க முடியும்னா ஒரு 50 மார்க் எடுத்துடலாம். சரி, இருக்கிற 14 டேஸ்ல பிளான் பி வரைக்கும் முடிச்சிட்டோம்னா ஒரு 80+ எடுத்துடலாம் நீங்க. சார் இந்த 14 டேஸ்ல பிளான் ஏவும் முடிச்சிட்டேன், பிளான் பியும் முடிச்சிட்டேன், பிளான் சியும் முடிச்சிட்டேன்ற மாணவர்கள் கண்டிப்பாக சென்டம் நோக்கி வர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆஃப் இயர்லில 90+ எடுத்துட்டாலே இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ளார எப்படியாவது ட்ரெயின் பண்ணி
நம்ம சென்டம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இந்த நாட்கள் இன்னும் 90 நாட்கள் தான் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நடுவுல கண்டினியூஸா மெட்ரோ கருணாகரன் சேனல்ல என்னென்ன அப்டேட்ஸ் 10th மேக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன நடக்குதுன்றத நீங்க அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க அது எல்லாமே கிரியேட்டட் 1 மார்க் கொஸ்டின், கிரியேட்டட் 2 மார்க், கிரியேட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கிரியேட்டட் கொஸ்டின்ல தான் நம்ம சென்டமே மாட்டின்னு இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து ப்ரொசீட் பண்ணாதான் கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். அப்போ இந்த ஆஃபிலி எக்ஸாமுக்கு இருக்கிற 14 டேஸ்க்கு எப்படி நம்ம தரவா பிராக்டிஸ் பண்ணி முடிக்கிறது என்பதற்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பிரகாரம் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த 14 டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி நான் நைட் உட்காந்து போட்டு பார்ப்பேனா கண்டிப்பா ஒரு 60 மார்க் 50 மார்க்ல இருந்து மாட்டிப்பீங்க. நீங்க சென்டம் எடுக்கிற பிள்ளையா இருந்தாலும் உங்களோட மார்க் குறைஞ்சிரும். அதனால ஹார்ட் ஒர்க்கு கூட சிஸ்டமேட்டிக் பிளானிங் இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.